தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறைச்சாலைகளில் அடுத்தடுத்து வெடித்த கலவரம், எடுக்கப்பட்டுள்ள அவசர நடவடிக்கை. இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பும் அகதிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். பிறந்த நாள் வீட்டுக்கு சென்று வீடு திரும்பிய தாயும் மகனுக்கும் காத்திருந்த அதிர்ச்சி. 1.5 வயது குழந்தையின் பரிதாப நிலை. முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம், அரசாங்கத்திடம் எம்பி விடுத்த கோரிக்கை. சொகுசு காரில் மாடுகளை கொண்டு சென்ற நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தமிழர் பிரதேசத்தில் நண்பனின் மகளை துஷ்பிரயோகம் செய்தவருக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகளின் மோசமான நடத்தையை குறைப்பதற்காக மனநல மருத்துவர்களின் சேவைகளை அடிக்கடி பெறுவது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறை உட்பட 5 சிறைகளில் ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலவரங்கள் காரணமாக ரூபாய் 255 மில்லியன் மதிப்பிலான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய சட்டத்துறையில் தாமதங்களை தவிர்ப்பதற்காக 2007 ஆண்டின் புனர்வாழ்வு சட்டத்திருத்த மசோதா 54 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் செயல்முறையை விரைவுபடுத்துமாறும் ஓய்வு பெற்ற அனுபவமிக்க அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தி அச்செயல்முறையை விரைவுபடுத்துமாறும் நீதித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு, மகர, மெகசின், குருவிட்டு மற்றும் பெல்லின் சேனை சிறைகளில் வெடித்த கலவரத்தில் 10 சிறை அதிகாரிகளும் 25 கைதிகளும் உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய மேலும் 100க்கும் மேற்பட்ட கைதிகளும் சிறை அதிகாரிகளும் காயமடைந்துள்ளனர். யுத்த காலத்தில் நாட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து தற்போது ஐக்கிய நாடுகள் அகதிகள் உயர்ஸ்தானி காரியாலயத்தின் உதவியுடன் மீண்டும் தாயகம் திரும்ப எதிர்பார்க்கும் இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு சிறப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்கு அமைவாக பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. 2006-8 முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகம் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு இல்லாமல் நாட்டிலிருந்து வெளியேறி இந்தியாவில் இடம்பெயர்ந்தவர்கள் அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தின் மூலம் தமது இலங்கை அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அரச புலனாய்வு சேவையிடமிருந்து ஒப்புதல் அனுமதி அறிக்கையை பெற்றுக்கொள்ளல். குறித்த நபர்கள் கொலை, அரசுக்கு எதிரான துரோகம் மற்றும் சட்டத்தின் விசேட ஏற்பாடுகளின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்களை செய்யாதவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளல். அவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்ட நபர்களுக்கு தற்காலிக வெளிநாட்டு கடவுச்சீட்டை வழங்கி 1948 ஆண்டின் 20ஆம் இலக்க குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்திற்கு அமைய எந்தவித சட்ட நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்படாமல் அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகங்கள் ஊடாக இலங்கைக்கு வருகை தர வாய்ப்பளித்தல். 2006-8 முதல் யுத்தம் முடிவடைந்து 2009 5-19 வரை முறையான ஆவணங்களின்றி இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்தவர்கள் தூதரகத்தின் மூலம் அடையாளத்தை உறுதிப்படுத்தி புலனாய்வு சேவையின் ஒப்புதலை பெற்ற பின்னர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளரின் அதிகாரங்களின் பிரகாரம் சட்ட நடவடிக்கைகளின்றி இலங்கைக்கு திரும்ப சந்தர்ப்பம் வழங்குதல். இருப்பினும் கொலை, தேச துரோகம் போன்ற பாரிய குற்றங்களுடன் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்படும் நபர்கள் துறைமுகங்களில் வைத்து தடுக்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக உரிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படுவர். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் நளின் கேவிகே அறிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அரசு சேவைக்கு 72,000 புதிய ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் முறையான தகுதிகளின் அடிப்படையில் நியமனங்களும் பதவி உயர்வுகளும் வழங்கப்படாததால் அரசு சேவையின் தரம் வெகுவாக வீழ்ச்சி
சரணடைந்திருந்ததாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இலங்கையின் முக்கிய நிர்வாக கட்டமைப்பாக திகழும் சிவில் சேவையை வலுப்படுத்துவது அரசாங்கத்தின் முதன்மை பொறுப்பாகும் என்று தெரிவித்துள்ளார். அத்தோடு அரசு சேவையில் சுமார் 72,000 புதிய ஊழியர்களை புதிதாக சேர்த்துக் கொள்வதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அரசு ஊழியர்களின் இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கான பாடசாலை சேர்க்கைகளின் என அரசியல் தலையீடுகளின்றி சரியான வழிமுறைகள் ஊடாகவே மேற்கொள்ளப்படும் என பிரதியமைச்சர் நளின் கேவிகே தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் அவர்களின் திறமைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும் என்றும் அவர்கள் இலங்கையின் வளர்ச்சிக்கு நேர்மையுடன் பங்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர், முறைகேடுகள் நடக்கும் பட்சத்தில் மட்டுமே அரசாங்கம் தலையிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிசொகுசு பயணிகள் பேருந்தொன்றும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதில் தாயும் மகனும் உயிரிழந்ததுடன் 1.5 வயது குழந்தை பலத்த காயமடைந்து புலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்தானது இன்று அதிகாலை 1:30 மணிக்கு தம்புள்ளை மகியங்கனை பிரதான வீதியின் பகமூன தமணையாய பகுதியில் நடைபெற்றுள்ளது. இந்த விபத்தில் 63 வயதுடைய தாயாரும் அவரது 43 வயதுடைய மகனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். களந்தேவ பகுதியில் இடம்பெற்ற பிறந்தநாள் விழா ஒன்றுக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இவர்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளனர். குறித்த பேருந்து கொழும்பிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததுடன் அதற்கு முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் தமணையாய பகுதியில் திரும்ப முற்பட்ட வேளையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி பகமூன போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்மாந்துறை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் நீண்ட காலமாக மாடுகளை திருடி காரில் கடத்திச் சென்று அறுத்து இறைச்சியாக விற்பனை செய்து வந்த கும்பலைச் சேர்ந்த 2 கைது செய்வதற்காக சம்மாந்துறை போலீசார் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்மாந்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது மாடுகளை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் அதிலிருந்த மாடுகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. சுற்றி வளைப்பின் போது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 2 அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இருப்பினும் தப்பியோடிய சந்தேக நபர்கள் 2 அடையாளங்களை போலீசார் கண்டறிந்துள்ளதுடன் அவர்களை விரைவாக கைது செய்வதற்கான தீவிர தேடுதல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண் ஊழியர்களின் ஆடை தடை குறித்து அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் சில அரசு உத்தியோகத்தர்களால் தேவையற்ற தலையீடுகளுக்கு உள்ளாகின்றது. இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு சமூகத்தவரதும் சமய கலாச்சார உரிமைகள் அரசியலமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பை பேணி நடக்க வேண்டியது ஒவ்வொரு அரசு உத்தியோகத்தரதும் பொறுப்பாகும். இதனை மீறும் அரசு உத்தியோகத்தருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நடைமுறைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். சில அரசு உத்தியோகர்களின் இதுபோன்ற செயற்பாடுகள் சமூகங்களிடையே மீண்டும் முரண்பாடுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தும் வகையில் காணப்படுகிறது. இது அரசாங்கத்தின் வளமான நாடு கொள்கைகளை கேள்விக்குறியாக்கும். எனவே முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் அடிக்கடி தேவையற்ற தலையீடு செய்யப்படுவதால் அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நண்பனின் 11 வயது மகளை பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய நபருக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2015-2016 ஆண்டு கால பகுதியில் வவனியா தரணிக்குளம் பிரதேசத்தில் தாயினால் கைவிடப்பட்டு தந்தையின் பராமரிப்பின் கீழ் இருந்த 11 வயது சிறுமியை பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளார். இச்சம்பவத்தில் 36 வயது நிரம்பிய நபருக்கு எதிராக வவனியா போலீசாரினால் 2016 ஆண்டு பி அறிக்கை வவனியா நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.